Hi friends, today second day in Kodaikanal. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். பூம்பாறை போகிறது தான் பிளான். பட் அதுக்கு முன்னாடி குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் சொல்லிட்டு ஹோட்டல்லேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. சரி, அங்கே ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பூம்பாறை போகலான்ட்டு கிளம்புறோம். சில ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த குறிஞ்சி ஆண்டவர் கோயில் போகிற வழியில் லொக்கேஷன்ஸு, ரோடு, வீடுகள்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்ல கிளைமேட் அன்றைக்கி. கோவில் வந்துட்டோம். கோவில் பார்த்திங்கன்னா கோவில் கோபுரம், அங்கே இருக்க மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா மேகமாக ஃபுல்லாக மறைச்சி இருந்துச்சு. கோவில் உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே பசங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு கோவில் பின்னாடி ஒரு லொக்கேஷன் இருந்துச்சு. அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா செம பள்ளம். கீழே பார்த்திங்கன்னா வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருக்க ஹோட்டல்ஸ், அந்த பள்ளத்துலேயும் நிறையா ஹோட்டல்ஸு எல்லாமே இருக்குது. அங்கே முடிச்சுட்டு பூம்பாறை ட்ராவல் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழியில் லொக்கேஷன்ஸ் எல்லாம் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா மங்கீஸ் இருந்துச்சு. நாங்கள் ஹோட்டல்லேருந்து கிளம்பும் போதே நிறையா மங்கீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பனானா, கொஞ்சம் பிஸ்கெட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். பட் எங்கேயுமே காரை நிப்பாட்ட முடியல. இங்கே ஒரு லொக்கேஷன் தான் நிப்பாட்டுற மாதிரி கிடச்சிது. நிப்பாட்டினோடனே பார்த்திங்கன்னா எல்லாமே நிறையா மங்கீஸ் பார்த்திங்கன்னா கார் மேலே, சைடு மிரர், கண்ணாடியில் எல்லாமே ஏறிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விண்டோ திறந்து எல்லாேருக்கும் பிஸ்கெட் போட்டு அங்கேருந்து பூம்பாறை கிளம்பிட்டோம். பூம்பாறை வில்லேஜ் பார்த்திங்கன்னா மலைகளுக்கு நடுவில் ஒரு சமவெளியில் இருந்துச்சு. கீழே என்ன தான் மலையில் நல்லா ட்ராவல் பண்ணாலும் பூம்பாறை வில்லேஜ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சு. கிட்ட போக போக நிறைய டிராஃபிக்கு. அன்றைக்கி செம கூட்டம் பூம்பாறையில், அந்த கோவிலில். பசங்க நேமில் ஒரு அர்ச்சனை பண்ணுறதுக்காக அர்ச்சனை வாங்கிட்டு கோவில் க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். ரயான் பார்த்திங்கன்னா நல்லா டயர்டு, தூங்கிட்டான். இந்த கோயிலில் இருக்க முருகர் சிலை பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருந்தார். சிட்டு மாதிரியே அழகாக க்யூட்டாக இருந்தார் முருகர். அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். பூம்பாறை வில்லேஜோட கொஞ்சம் ஃபோட்டோஸ், கொஞ்சம் வீடியோஸ் போடுறேன். அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த வில்லேஜ்னு.
இங்கேருந்து பூம்பாறை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொடைக்கானல் சைட் சீயிங் கிளம்பியாச்சு. இந்த 5 ஸ்பாட் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபைன் ஃபாரஸ்ட் ரீச் பண்ணோம். அங்கே ஏதோ மலையாளம் மூவி ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் அங்கே பசங்க விளையாடிட்டு சில ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு குணா கேவ் ரீச் ஆனோம். என் மொபைலில் சார்ஜ் இல்லாததுனால இங்கேயும் அதுக்கப்புறம் ராக் பில்லரு அங்கேயும் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூசைட் பாயிண்ட் ரீச் ஆனோம். சூசைட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பசுமை பள்ளத்தாக்குன்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேகம் மறைச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேகம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக வீடியோஸ் எடுத்திருப்பேன். அதுக்கு பாருங்கள். பெர்ஜியம் லேக் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டோம். அதில் தவிர மீதி எல்லா ஸ்பாட்டும் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி ஒரு பெரிய ஷாப் இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு ஒய்ஃப் கொஞ்சம் சாண்டில் கொஞ்சம் வாங்கினா அது வாங்கிட்டு கொஞ்சம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்னதுமா அது? நெக்ஸ்ட் வீடியோவில் பசங்க பர்த்டே கேக் கட்டிங்கும் பழனி ட்ராவல் பண்ணதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கொடைக்கானல் vlogs முடிஞ்சதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.